ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எரிமலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈனோ ஒன்று ஒரு பாக்கெட் எடுத்துங்க. அடுத்து வினிகர் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றிக்கங்க. ஒரு சின்ன எரிமலையை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ வந்து அந்த பாட்டில் வந்து ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே வச்சுட்டு மண்ணை வந்து நிறைய அப்படியே நம்பி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு மலை மாதிரி நம்ம இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அது மேலே போட்டுக்கலாம். மூடி போட்டுருங்க. உள்ளே வந்து மண் போகாத அளவுக்கு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு பூராமே மண் எடுத்து மேலே ஃபுல்லாக போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு அதை ஃபுல்லாக சுற்றி தட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த வந்து மலை மாதிரி இருக்குது. இப்போ வந்து மண்ணை குமிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே தட்டி விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மலை மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். இப்போ வந்து மூடியை நம்ம ரிட்டன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக மேலே மட்டும் ஓப்பன் விட்டுட்டு அங்கே வந்து மண்ணை போட வேண்டாம். அப்புறம் ஃபுல்லாக நல்லா தட்டி விட்டுக்குங்க. தட்டி விட்டிங்கன்னா அடுத்து பச்சை மண் இருக்கும்ல, லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஈரமண் எடுத்துக்கங்க. ஈரமண் எடுத்து மேலே அப்படியே சுற்றி மேய்ங்க. இப்போ வந்து ஒரு மலை மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்காக, ஒரு எரிமலை ஷேப் கொண்டு வர்றதுக்காக இது பார்த்திங்கன்னா எரிமலையில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், சென்டரில் வந்து பள்ளம் இருக்கும். அதுக்காக இந்த இதையை நம்ம செய்கிறோம். கீழே வந்து சுற்றியுமே ஈரம் இல்லாத மண்ணை போட்டுக்கலாம். மேலே வந்து ஈரமான மண்ணை வச்சுட்டு அந்த வாட்டர் கேனுக்குள்ளே வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒழுகாமல் பார்த்துக்குங்க. மண் வந்து சுற்றியுமே ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி நீங்கள் மேலே வச்சு செட் பண்ணிடுவீங்க. கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிமலை ஷேப் வந்துடும். இப்போ வந்து அந்த பாட்டில் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுங்க. எரிமலை ஷேப்பு கொண்டு வந்துடுங்க மண்ணை வச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிமலை ஷேப்பு வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈனோ வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு மேலே வரும்னு தெரியல. இது வந்து சமையல் சோடாவை யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஈனோ கிடைக்காதவங்க சமையல் சோடாவை வினிகரில் போடும்போதும் இதே ப்ராசஸ் நடக்கும். பார்த்திங்கன்னா ஈனோ எடுத்தாச்சு. ஈனோ உள்ளே கொட்டுறோம். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஈனோ வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பொங்கி வெளியில் வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரிமலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.